வணக்கம் மிஸ்டர் தீபன். வணக்கம் சார். ஸோ நீங்கள் வந்து எங்களுடைய ட்ரைனிங் சென்டருக்கு நேரடியாக வந்துட்டீங்க. இது நாள் வரையில் என்னுடைய லெபரட்டரி தனியாக இருக்குது, அங்கே தான் எல்லா இதுவும் பண்ணுவோம். ஆனால் இப்போ நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டியூட் இது ஆக்சுவலாக. ஸோ கிளாஸ் ரூமில் வச்சு பண்ணுறதுனால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் தட் இஸ் உங்களுடைய ஆர்வத்தை வந்து நான் பாராட்டணும். அதாவது ஃபார்முலேஷன் பண்ணலாம் அப்படின்னா தடாலடியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு விட்டீங்க பாருங்கள், அங்கே நிற்கிறீங்க. அதாவது அதுதான் முழு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தீபக். நீங்கள் எப்படி இந்த பெயிண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது? சார் பேசிக்கலாக நான் வந்து ஒரு பிடெக் கெமிக்கல். நான் வந்து பிளேட்டிங் இண்டஸ்ட்ரீஸில் ஜிங்க் பிளேட்டிங், இடி கோட்டிங், பவுடர் கோட்டிங் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பெயிண்டிங் வந்து எனக்கு வந்து பேசிக்காக ஒரு ஆர்வம். கெமிக்கல் வந்து பெயிண்டிங் வந்து சர்ஃபேஸ் தானே பார்த்துறது பெயிண்ட்லேயே. ஆமாம் சார். ஏன்னா பெயிண்டிங் நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக போகும்போது வாட்டர் பேஸ் பெயிண்டில் போகலான்னு பார்த்தேன். ஓகே. ஸோ அது டீட்டெயில் வந்து நான் கொஞ்சம் பேசிக்காக ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி. ஆனால் இன்டெப்த்தாக எனக்கு தெரியுது ரொம்ப ஒரு குரு தேவைப்படுது. சரி சரி சரி. சாரோட வீடியோஸ் நிறைய பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு டவுட்டு, சரி சார்கிட்ட ஃபோன் பண்ணலாமா, சார் ஃப்ரீயாக இருப்பாருன்னு தெரியல. அப்புறம் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்க, தீபன் இந்த மாதிரி ப்ரொசீஜர் நீங்கள். சரி, ப்ரொசீஜருக்கு ஏற்ற மாதிரி நானும் பண்ணிட்டேன். நீங்கள் சொன்ன கைடன்ஸ், நீங்கள் சொன்ன கான்டாக்டில் தான் போய் பார்த்தேன். அவரும் வெரி ஜென்யூன் பர்சன். அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய 45 வருஷம் அனுபவத்தில் இருக்காங்க. அவங்க அதில் இதில் ஏதாவது சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஜெனரேஷன் டுகெதர் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கான்டாக்ட் அவங்களுக்கு எடுத்துருக்காங்க. பட் கமர்ஷியலி எனக்கு அவங்களுக்கும் எந்த தொடர்புகளும் கிடையாது. ஸோ நான் எதுலேயும் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜெனுவின் சப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் உங்களை நான் டைரெக்டாக போக சொன்னேன். போக சொன்னதில் சம்டைம்ஸ் அவங்க அவைலபிளாக இல்லைனால, ஏன்னா அவங்க ரோமிங்லேயே இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் முயற்சி பண்ணி கொடுத்துருக்காங்க அது இல்லையா? ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு மிஸ்டர் நாயர், மிஸ்டர் மோகன் ஆஃப் சதர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு காலத்தில் அவங்க எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க இது. ஸோ இப்போ வந்து என்னுடைய நிறைய கிளைண்ட்ஸுக்கு அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஐ மஸ்ட் அப்ரிஷியேட் தம் ஆல்சோ. அண்ட் உங்களையும் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் ஏற்றுக்கிறேன். இது நம்மளுடைய 4வது கிளாஸோ 4வது கிளாஸு. இந்த 4வது கிளாஸ்லேயே ஒரு டெமோ அப்படின்றத யாருமே எதிர்பார்த்துருக்க முடியாது. இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா? ஓகே, இப்போது நீங்கள் சில ரா மெட்டீரியல்ஸாக வாங்கி வச்சுருக்கீங்க. இப்போ இந்த கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறதுனால லெபரட்டரினா அது வேறு ப்ராப்பர் எக்ஸாஸ்ஷன் ஃபெசிலிட்டி எல்லாம் வச்சுருக்கோம். நீங்கள் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தீங்க ஆக்சுவலாக. இன்றைக்கி இந்த வாரத்துக்குள்ளே முடிச்சிட்டா சௌகரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால தான் என்னோடய லேப்புக்கு போகல. சரி, நீங்கள் கிளாஸ் ரூமுக்கே வந்துடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் சரி, கிளாஸ் ரூமில் என்ன பண்ண முடியாது, கிளாஸ் ரூமில் வந்து நம்ம மிஷினரி பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அந்த மிஷினை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சார், இப்போ இதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற டவுட்டு, நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாருமே கேட்பாங்க. அது பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? ஆக்சுவலாக தட் இஸ் இந்த என்டையர் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் தான் ஒரு ஸ்பான்சர் மாதிரி. த்ரூ யுவர் டெக்னிக்கல் ஃபீஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னாலும் இது பல பேருக்கு போய் ரீச் ஆகும். என்ன பண்ணுன்னா தட் இஸ் நாலேஜ் வந்து எப்போதுமே நான் இப்படி தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நாளை இப்போ ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர், எங்கே பார்த்தாலும் இருக்குது. அதுக்கு யாரும் இறைவன் காசு கொடுத்ததுலாம் வாங்குறது இல்லை. ஸோ நாலேஜுக்காக நான் எந்த சார்ஜும் பண்ணுறதில்லை. பட் அட் த சேம் டைம் அதை வந்து ஒரு பேக்கிங்காக பண்ணி அந்த ஆக்சிஜனை ஒரு சிலிண்டர் வடிவத்தில் கொண்டு வந்து தேவையானவங்களுக்கு எமர்ஜென்சியில் டக்குன்னு எடுத்துகிட்டு போன பாருங்கள். அதுக்கு மட்டும்தான் அந்த பாட்டிலிங் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆட் ஆன் வந்துடுது. ஸோ அதே மாதிரி தான் என்னை பொறுத்தவரை எஜுகேஷன் அப்படிங்கிறது, இந்த நாலேஜ் வந்து எல்லாருக்குமே கிடைக்குது. அதை வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஆனால் அது இப்போ வந்து ஒரு குளத்தில் மீனெல்லாம் எடுக்கிறதுக்கும் கடலில் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம கரெக்டாக ஒரு ஃபார்மிங் மாதிரி பண்ணி நமக்கு வேணுங்கிற மீன்லாம் போட்டு அதை மீன் பிடிக்கிறதுன்றது ஈஸி. ஸோ அந்த மாதிரி டைப்பில் தான் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் அதை எடுத்துகிட்டு இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு டிவி மாதிரியே ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன். அப்புறம் 10 to 1 உங்களுக்கு தான் கார்பரேட் ட்ரைனிங் தான். அதுதான் அங்கே சொல்கிறப்பே நான் என்ன பண்ணியிருப்பேன், டெக்னாலஜின்னு போடல, சஸ்டைனபிள் டெக்னாலஜி. அதாவது நாம் இப்போ பண்ணுறது எல்லாமே பிற்காலத்தில் பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடக்கூடாது. அதே டயத்தில் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த சஸ்டைனபிள் டெக்னாலஜி அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 to 1. அப்புறம் மதியான அவரில் நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சொசைட்டி ரிலேட்டடாக
அவங்களுக்கு நம்மளுடைய ஹிஸ்டரி ஹெரிட்டேஜ் அதெல்லாம் வரணுன்ட்டு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஈவினிங்கில் இங்கே செம்ம டைட்டாக இருக்கும், எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அகாடமிக் ட்ரைனிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் ஆரம்பிச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரையும் வந்து இங்கே கற்றுட்டு போவாங்க. இன்ஜினியரிங் மெடிக்கல் இதெல்லாம் நிறைய கற்றுப்பாங்க, ரெகுலர் கிளாஸஸ் ஒன்று இருக்கும். ஸோ இது மாதிரி ஈவன் நைட்டு வந்து ஒரு 10 to 11:30 12 வரையில் என்ன பண்ணுறோன்னா கிட்ஸுக்கு இல்லைன்னா பேரண்ட்டுக்கு எல்லாருக்குமே ஜென்ரலாக குவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைய டேயில் நடந்ததெல்லாம் பேஸ் பண்ணி செக்டார் பேஸாக ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிடுவோம். திஸ் இஸ் அவர் டிவி ப்ரோக்ராம். இது வந்து ஃப்ரீயாக ரன் பண்ணுறதுக்கு அப்படின்றது எங்களுக்கு மூச்சு முட்டுது. ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு நீங்கன்னா நான் சார்ஜ் வாங்கணும்னு அவசியமே இல்லை, ஆனால் இதை பண்ணுறதுக்காக வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் யாம் பெற்ற இன்னும் பெருகை வேகம்ன்ற மாதிரி நீங்கள்லாம் தான் ஸ்பான்சர்ஸு ஃபார் திஸ் ப்ரோக்ராம். ஸோ அதனால் உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட்டு, தீமனோட கண்டினியூஸ் சப்போர்ட்டு, தீமன் மாதிரி என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஓவர்சீஸ்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்களாம் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்ம அப்படி கொஞ்சம் சர்வே பண்ண முடியும். ஓகே, ரைட். இப்போது இந்த மிஷினரி செட்டப்பை பற்றி பேசுவோம். அதாவது இப்போ ஒரு ஹார்லிக்ஸ் வீட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்தோடனே தண்ணியை போட்டு எல்லாம் பண்ணி அப்படியே பண்ணிட்டோம்னா திருத்திரியாக வந்துடும். அதுவே ஒரு ப்ரீமிக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு நான் சொல்ல போகிறீங்களா, அந்த ப்ரீமிக்ஸுக்கு அப்புறம் நாம் ப்ரீமிக்ஸ்னு என்ன அப்படின்னாக்கா ஹார்லிக்ஸ் என்ன தேவையோ அதை எடுத்துக்க வேண்டியது, வாட்டரை போட்டுக்க வேண்டியது, கொஞ்சமான வாட்டர் போட்டுட்டு பேஸ்ட் ஃபார்மில் அதை மாற்றணும். ஏன்னா அதுலேயே சர்ஃபெக்டன்ட்லாம் போட்டுருப்பாங்க, வெட்டிங் ஏஜென்ட்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ எதுக்கு வெட்டிங் ஏஜென்ட் தேவைப்படுது? இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, இது வந்து டைட்டானியம் டை ஆக்சைடு. இதில் 2 விதமான கிரேட் இருக்குது, ரூட்டைல் ஒன்று சொல்லுவோம், அனடைஸ். ஸோ வாட்டர் பேஸ்டுக்கெலாம் அனடைஸ் பண்ணாலே போதுமானது. ஆனால் ஒயிட்னஸ் நல்லா கவரேஜ் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா ரூட்டைல் கொஞ்சம் போடுவாங்க சில பேர். ஸோ ரூட்டைல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, அனடைஸ் சீப்பர். பட் வாட்டர் பேஸ்டுக்கெல்லாம் அனடைஸ் தான் பெட்டராக இருக்கும். சில பேர் காம்பினேஷன்லேயும் போடுறாங்க. சரிங்களா? இப்போ ஏன்னா அதுக்கு வந்து இந்த எக்ஸ்டீரியர் ஒர்க் சில விஷயங்கள்லாம் முக்கியமாக இருக்குது. இப்போ நாம் பண்ண போகிறது என்னென்னா அக்ரிலிக் எமல்ஷன் பெயிண்ட். இந்த அக்ரிலிக் எமல்ஷன் பெயிண்டில் 2 விதமாக இருக்குது, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சொல்லிட்டு. எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெதர் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அதோட இல்லாமல் ஹியூமிடிட்டியெல்லாம் நிறைய அட்டாக் பண்ணும் இல்லையா? ஸோ ஈரப்பதம் இதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல காளான் இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியான சில பயோசைடல் ஏஜென்ட்ஸ்லாம் நம்ம போடுறோம். 2வது யூவி ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா ஷாக்கிங் ஆகிடும். அதாவது இந்த ஏஜிங் ப்ராசஸ் வந்து யூவி அட்டாக்னால தான், அல்ட்ராவயலட்னால தான் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான சில காம்பினேஷன்ஸ், பிக்மெண்ட் காம்பினேஷன், அதுக்கான யூவி அப்சார்பர் சில இதெல்லாம் போட்டிருக்காங்க, UVA அப்படின்னு போட்டிருக்காங்க, அதாவது அல்ட்ராவயலட் அப்சார்பர் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சில அடிட்டிவ்ஸ்லாம் போடணும். ஆக்சுவலாக இந்த அக்ரிலிக் எமல்ஷன் பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது ஒரு காலத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா வெறுமனை சுண்ணாம்பு அடிக்கிறது தான் ஆரம்பித்தோம். வெறும் இந்த கால்சியம் நம்ம ஊரில் பொங்கல்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்கள் அப்பாலாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த கிழிஞ்சலை வாங்கிட்டு விடாம்பாங்க, கிழிஞ்சலை ஒரு அண்டாவில் கொட்டுவாங்க. அப்பயே எனக்கு ஒரு ஆர்வ கோளாறாக இருக்கும், இந்த அண்டாவில் கொட்டி தண்ணியை ஊற்றணுன்னே தலைப்பல தண்ணி கொதிக்குது, அப்பா எங்கப்பா ஹீட் பண்ணுறீங்க, தானாக கொதிக்குது. தட் இஸ் கால்ட் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அங்கே தான் அந்த கெமிஸ்ட்ரியே ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் எனக்கு அந்த கெமிஸ்ட்ரி மேலே ஒரு ஆர்வம் பயங்கரமாக வந்து தானாக கொதிக்குது, அதை எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிக்கல் சொன்னாங்க என்ன பண்ணணும்னாக்கா அது தானாக கொதிச்சு நல்லா வந்துட்டு அதுதான் ஒரு அருமையான பேஸ்ட்டாக மாறிடுது. ஸோ ஒரு ஸ்லேக்கர் லைமாக வந்துடுறதுனால அதுக்கப்புறம் அதை கரைச்சி என்ன பண்ணுவாங்கன்னா வெறுமனே அடிப்பாங்க, அப்படியே அடிச்சுடுவாங்க. தென்னை மட்டையை நல்லா கரைச்சால நசுக்கி அதுதான் ப்ரஷ், அது போட்டு அடிப்பாங்க. அப்படி அடிக்கிறப்ப சாஞ்சிட்டோம்னா ஒட்டும். இதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த சோத்து கஞ்சி இருக்கு பாருங்க, அதை தூக்கி போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் முன்னேறிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அந்த துணிக்கு போடுற ப்ளூ இருக்குல்ல, அந்த நீளம் சொல்லுவாங்கல்ல, அந்த நீளத்தை போட்டாங்க, இன்னும் பிரைட்டாக இருக்கும். அவங்கள்ட்ட பெயிண்ட் பண்ணி சுப்பீரியராக இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் என்ன பண்ணாங்க, ஃபெவிகால். அந்த ஃபெவிகால் நல்லா ஒட்டுறதாங்க, அதுவே ஒரு அக்ரிலிக் எமல்ஷன் தான். அந்த இடத்துல இதை போட்டோன்னா அதுக்கு இன்னும் பைண்டிங் நல்லா பிரமாதமாக வந்துருச்சு. இப்படி உருவானது அக்ரிலிக் எமல்ஷன். அதில் இந்த ஃபெவிகால் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம எந்த ப்ரமோஷனும் பண்ணல. பட் இருந்தாலும் ஆதி காலத்தில் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், நாங்களே பண்ணியிருக்கோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னாக்கா நிறைய இந்த அக்ரிலிக் பேஸ்டாகவே, அக்ரிலிக்லேயும் பியூர் அக்ரிலிக் இருக்குது, மாடிஃபைடு அக்ரிலிக் இருக்குது. அப்புறம் இந்த சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரிலாம் சில அக்ரிலிக் சிஸ்டம், சில இது காம்பினேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஐ திங்க் இப்போ வந்து மிஸ்டர் மோகன் அண்ட் மிஸ்டர் நாயர் வந்து கொடுத்துருப்பாங்க, 2 விதமான எமல்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது அங்கே தெரியுத பார்த்துருக்கேன். ஓகேப்பா, கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். நான் எல்லாம் பேசுகிறேன்.
பயங்கரமாக அடிக்கும், அதனால தான் அப்படி ஒரு மாதிரியே இருக்கு. ஓகே, ஸோ இதில் நீங்கள் எப்போதும் என்ன பண்ணணுங்கிற கதை வேணால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரா மெட்டீரியல் இருக்குனாக்கா நம்மளுடைய அந்த என் ப்ராடக்டோட குவாலிட்டி ரா மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போது இந்த பெயிண்ட் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இந்த எமல்ஷன் பால் மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், பால் மாதிரி இருக்கும். இதே மாதிரி இன்னொரு டைப், அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். இதை மட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணுங்கள், அதை காமிச்சுங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா கொஞ்சம் ஓரளவு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து பக்கா ரெசின் இது, பட் இது ஒரு எமல்ஷனாக இருக்கும். இது வந்து எமல்ஷனாக பால் கூட இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த ரெண்டுத்தையும் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி அதை எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு பைண்டரையும் நம்ம இப்போ குவான்டிஃபை பண்ண முடியல, ஏன்னா இந்த ஸ்மெல் தாங்க முடியல. ஸோ அதனால் இது அப்ராக்சிமேட்டாக போட்டு நம்ம எடுத்துக்குவோம். இது வந்து என்னன்னாக்கா கொஞ்சம் இதாக இருக்கும், லிக்விடாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பவுடரை பற்றி பார்ப்போம். பவுடரில் வந்து இந்த மாதிரி இது வந்து டைட்டானியம் டை ஆக்சைடு ரூட் டைப் அப்படின்னு சொல்கிறது. இது இது அனடைஸ் இருக்குது. இதில் பவுடர்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ பவுடரில் வந்து இது வந்து ரூடைல் பவுடர், அதாவது டைட்டானியம் டை ஆக்சைடில் 2 விதமான கிறிஸ்டல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அனடேஸ்ன்னு பேர், இன்னொன்று ரூடைல் பேர். இது வந்து ரூடைல். இதில் வந்து அனடேஸ். நான் வந்து ஜென்ரலாக இப்போது அனடேஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சில அதுக்கான அடிட்டிவ்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அடிட்டிவும் ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சோடியம் ட்ரைபாலிபாஸ்பேட்னு சொல்லிட்டு இஸ் அ கைண்ட் ஆஃப் இட். ஸோ இதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை தவிர கால்சைட் பவுடரும் கொடுப்பாங்க, கால்சியம் கார்பனேட்டு. அது வந்து இருக்காது, அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே ஸோ இந்த கால்சைட் கார்பனேட்டு அதையும் கொடுப்பாங்க, அது ஒரு எக்ஸ்டெண்டர். அப்புறம் சைனாக்குள்ளே கூட சில பேர் போடுறாங்க, எக்ஸ்டீரியருக்கு தகுந்த மாதிரி தான் அதை போடுறாங்க. ஸோ இது மாதிரி பிக்மெண்ட்டை வந்து 2ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ட்ரூ பிக்மெண்ட்டு, இன்னொன்று ஃபால்ஸ் பிக்மெண்ட். இந்த ஃபால்ஸ் பிக்மெண்ட்டை தான் என்ன சொல்கிறோம், எக்ஸ்டெண்டர்னு சொல்கிறோம். ட்ரூ பிக்மெண்ட்டுன்னு சொல்கிறது என்னென்னா, அதாவது டைட்டானியம் டை ஆக்சைடு, அனடைஸ் அண்ட் ரூடைல். அப்புறம் கலரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அது கலராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சார், எனக்கு வந்து மீடியம் எல்லோ வேணும்னா மிடில் ப்ரௌன் போட போகிறீங்க, லெமன் எல்லோ வேணும்னா லெமன் ப்ரௌன் போட போகிறீங்க, ஆரஞ்சு வேணும்னா ஸ்கார்லட் ப்ரௌன் போட போகிறீங்க. ஸோ இது மாதிரி வெரைட்டியாக இருக்குது. அப்புறம் கலர்ஸ் கூடுமான வரையில் இதில் ஆர்கானிக் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க, வாட்டர் பேஸ்ட் இதில், ஏன்னா அது வந்து ஃபேட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால. அதுலேயே சில ஸ்பெஷல் டைப் ரியேஜன் பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அது டைஸ் எல்லாம் இருக்குது, அது யூஸ் பண்ணாது. ப்ரீக்ரூடம் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பர்மனெண்ட் ஃபேக்டர் இருக்கும், அது பர்மனெண்ட் கலரிங் ஏஜென்ட்ஸ். நார்மலான இதெல்லாம் போட்டிங்கன்னாக்கா ஃபேடிங் ஆகிடும். ஸோ இதில் இன்ஆர்கானிக் தான் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இதில் இதுதான் பிக்மெண்ட். ஸோ இப்போ ஒரு பெயிண்ட் அப்படிங்கிறது பிக்மெண்ட் ப்ளஸ் வார்னிஷ். இந்த இடத்துல வார்னிஷ் பதில் என்ன பண்ணுறோம், எமல்ஷன் கோசம் ப்ளஸ் தின்னர் பதில் இங்கே என்ன பண்ணுறோம், வாட்டரை போடுறோம், அவ்வளோதான். ஸோ பிக்மெண்ட்டு ப்ளஸ் எமல்ஷன் ப்ளஸ் வாட்டர், அதை மட்டும் போட்டு கரைச்சி கொடுத்துட்டா வந்துடும். ஆனால் சில கொஞ்சம் மசாலாலாம் போடணும். நம்ம அந்த அடிட்டிவ்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இத்தனை டைப் ஆகும். இப்போ இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ அக்ரிலிக் பெயிண்டை நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் வந்துடுங்க. ஸோ இந்த கப்பில் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்கூல் அப்ராக்சிமேட் குவான்டிட்டி இதில் ஒன்று மிக்ஸ்அப் ஆகிடக்கூடாது. ஃபஸ்ட்டு யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா எமல்ஷன், அது என்னது எமல்ஷன் வந்து வாட் இஸ் திஸ் இன்னொரு பைண்டர் இங்கே இருக்குது. பைண்டர் வந்து இன்னும் திக்காக இருக்கும். அது இது அந்த ஃபெவிகால் மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரியும், பால் மாதிரி இருக்கும். தெரியுதா, பால் மாதிரி இருக்கா? ஓகே, ஸோ இந்த மாதிரி பால் மாதிரி இருக்கும். இதை தான் முதல்ல எடுத்துக்கணும். அது இப்போ டேங்க் முன்ன எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால சில பேர் வாட்டர் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம வந்து வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் எல்லாமே குட் குவாலிட்டி வாட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறமேட்டு ரொம்ப அப்படிங்கிறதுனால. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ்லி வெயிட் குவான்டிட்டி எவ்வளோ போட்டிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போதுமே ஒரு பேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பேட்ச் டிக்கெட் அப்படின்றத ரைஸ் பண்ணிக்கணும். இந்த ரைஸில் 1 ஐட்டம் நம்பர், அதுக்கடுத்தது ரா மெட்டீரியல் என்னென்ன போட போகிறீங்க. ஓகே, ரா மெட்டீரியல், அதுக்கப்புறம் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஆக்சுவலாக ஆட் பண்ண வேண்டியது என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க,
அதுக்கப்புறம் பேலன்ஸ் குவான்டிட்டி டு ஆட் இல்லையா, பேலன்ஸ் அப்படிங்கிறது இதில் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்தராக அகெயின் செகண்ட் ஸ்டேஜில் டு ஆட் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். புரியுதா? ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு பேஸ்டிக்கெட் ஒரு டெம்ப்ளேட் போட்டுருங்க. நான் உங்களுக்கு டெம்ப்ளேட் அனுப்புகிறேன். ஸோ 1 2 3 4 எக்ஸெட்ரா. இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க, அதாவது இந்த பைண்டர் இல்லையா, ஐட்டம் நம்பர் 1. ஸோ பைண்டர், இந்த பைண்டரை காம்பினேஷனில் எடுக்கணும். இந்த பைண்டர் வந்து 2 விதமாக இருக்குது, 3 விதமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நம்ம 2 விதமான பைண்டர்லேயே எடுப்போம். இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எடுத்துக்கணும். இதுவும் இதுவும் எல்லாத்துக்கும் ஒரே மூடி யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் போடலாம். நம்ம கம்மியாக தான் பண்ண போகிறோம். தொடச்சிக்கலாம் அப்போ, ஏன்னா ஒன்னோட தொடச்ச கூட சரியாக விட்டாது. வேறு ஏதாவது மூடி மாதிரி இருக்கா? வேறு இப்போ இங்கே வந்து நாம் வந்து செப்பரேட்டாக ஒரு கரண்டி மாதிரி ஏதாவது தனித்தனியாக பக்கெட் மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மக்கு மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு லிக்விட் இருக்குது, இங்கே ஒரு லிக்விட் இருக்குது, இங்கே லிக்விட், எல்லாத்துக்கும் ஒரே இதே தூக்கி போட்டு பண்ணணும். பாலிமரைஸ் ஆகிடும், ரா மெட்டீரியல் கெட்டு. நான் பல இண்டஸ்ட்ரீஸில் பார்க்குறேன். என்னென்னா கத்தியை கூட நீங்கள் தனித்தனியாக தான் ஹேண்டில் பண்ணணும். அதே சேம் நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் பேரலில் போடுறப்போ ஷவல் மாதிரி போட்டுக்கணும். இப்போ இது லெபரட்டரி லெவலில் இருக்கிறதுனால டாக்டர்ஸ் பிளேடுன்னு சொல்லுவோம், அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் இது பண்ணுறப்ப எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கணும், ஒன்றோட ஒன்று கலப்படம் மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பேரலோட இல்லாட்டினா கவுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கணும். அதை ட்ரெயின் மாதிரி எப்படி பண்ணிக்கலாம். அதுக்குள்ள பேரல் ஸ்டாண்டெல்லாம் இருக்குது, அந்த பேரல் ஸ்டாண்ட் டிசைன்லாம் உங்களுக்கு தரேன். அதர்வைஸ் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஃப்ரெண்ட் கப், ஒவ்வொன்றுத்துக்கும் இங்கே ஒரு கப், இங்கே ஒரு கப், இங்கே ஒரு கப், 4 கப்பு யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ நீங்கள் டேரெக்டாக லிக்விடாக இருந்ததுனாக்கா ஈஸியாக வழியாக இருந்தாக்கா டேரெக்டாக போட்டுக்கலாம். பட் இதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கஷ்டம். அதுக்கு வந்து நீங்கள் அதை கொண்டுக்கலாம். ஆனால் போட்டதை திருப்பி அதில் வைக்கக்கூடாது, அது அப்படியே டேபிளில் வச்சுருக்கணும். சரியா? ரைட். ஸோ வி வில் டேக் த ரெசின் ஃபஸ்ட்டு. ஸோ பைண்டர் எடுத்துருங்க. பைண்டர் போட்டிங்களா? போட்டாச்சு. ரெண்டாவது இதுதான் போட்டிருக்கீங்க. இது வந்து போடணும். கலக்கிட்டீங்களா நல்லா? இது எல்லாமே நாங்கள் வந்து வெயிங் பண்ணாமல் பண்ணுறோம். அதாவது எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக ப்ரொசீஜர், அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் கரெக்டாக செட் ஆகணுன்றதுக்காக. ஆனால் நீங்கள் வந்து ப்ரீவியஸாக எல்லாம் வெயிங் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். அந்த டயத்துலலாம் போய் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே பக்காவாக ஒரு பேக்கேஜ் மாதிரி க்ளீனாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டான் போட்டுடலாம். ட்ரை போடுவோம் கொஞ்சமாக போதும். இப்போ இது போட்டாச்சு. அடுத்த ரிசன் இதை போடணும். ஸோ பாயிண்டர் மட்டுமே முதலாவது இதை கொஞ்சம் பண்ணிக்கிறோம். வேறு ஏதாவது வெட்டிங் ஏஜென்ட் எதாவது கொடுத்துருக்காங்க, அது இதுவே கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்குது, இதை போட்டுருக்கோம். கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக போடணும். வெட்டிங் ஏஜென்ட் அதாவது டிஸ்பர்சிங் ஏஜென்ட் சொல்லுவோம், அது போடுறப்போ ரொம்ப கம்மியாக கொஞ்சம் ரொம்ப கம்மியாக போடணும். நம்ம அந்த பிக்மெண்ட் ஃபார்முலேஷன்லேயே நம்ம போட்டிருப்போம். பிக்மெண்ட் ஃபார்முலேஷன்லேயே எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறத போட்டிருப்போம். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இந்த கத்தியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இனிமேட்டுக்கு இதில் எதுவுமே நுழைக்கக்கூடாது. மூடி வச்சுருங்க, தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ நம்ம போட்டதெல்லாம் தனியாக வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டபாக்குன்னு டிஸ்கஸ் ஆகி வச்சுக்கோங்க. தண்ணி போடலை, எதுவும் போடலை. சரியா? இப்போ தான் நம்ம வேணுங்கிற குவான்டிட்டியை ரெடி பண்ணுறதுக்காக தண்ணியை போட்டு வச்சுக்கிறோம். தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ நல்ல குட் குவாலிட்டி, அதாவது போர்ட்டபிள் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ போர்ட்டபிள் வாட்டர்லாம் இது பண்ணும். இது வந்து மிஷினில் பண்ணுறப்போ வித்தியாசமாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால் இங்கே மிஷினில் பண்ண முடியலங்கிறதுனால நான் வந்து ஹேண்ட் ஷேக் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இதுலேயே கன்ஃபிக் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், அதுலேயே தெரியும். அந்த திக்ஸோட்ராபிசிட்டின்னு சொல்லுவோம், தெரியுதா? தயிர் மாதிரி வந்துட்டு இருக்கும். திஸ் இஸ் கால்ட் த கர்ட் கன்சிஸ்டன்சி ஆர் பட்டரி கன்சிஸ்டன்சி. நம்மளுடைய பெயிண்ட் வந்து ஒரு பட்டரி கன்சிஸ்டன்சி ஜிம்மாக இருக்கணும். எம்எல்ஷேக் பெயிண்ட் இருக்கோ அதை விட இன்னும் கொஞ்சம் டைலூட்டாக இருக்கலாம், இன்னும் டைலூட்டாக இருக்கலாம். ஒரு நல்ல தயிர் மாதிரி நல்லா அழகாக வந்துடும். இதுக்கப்புறம் நாம் இப்போ உங்களுக்கே தெரியும், இவ்வளோ திக்காக இருக்கிறதுல நம்ம போட்டோம்னா இன்னும் பில்டப் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னாக்கா அந்த பவுடரை கட் பண்ணி கொஞ்சம் போடுங்க டைட்டாக. இந்த பவுடரை ஆமாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணுறது டைட்டானியம் டை ஆக்சைடு. இது ரொம்ப கலர் வேலை மாதிரி
உள்ள நல்லா ஒரு காற்று போடக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரில் அதை போடணும். ஸோ வெயிங்க இல்லை எதுவும் இல்லை, ஆனால் நீங்கள் பண்ணுறப்போ கரெக்டாக வெயிட்லாம் எடுத்து தனியாக போடணும். இது வந்து அனடைஸ் தானே நம்ம போடுறோம். ஓகே, ஸோ இந்த அனடைஸ் இப்போ இதெல்லாம் மிக்சிங் கை மிக்சிங்கில் வேலைக்காக அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மிஷினரியை இது போகணும். இப்போ இந்த மிஷின் இது எடுத்துடலாம். இப்போ இந்த மிஷினை பற்றி சொல்கிறேன். ஒரு பாட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மீன்வைல் கால்சைட் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் டைட்டன் டை ஆக்சைடு ரூட்டே இருந்தால் ஸோ எக்ஸ்டெண்டர் பிக்மெண்ட் 2 சேர்த்து போட்டோம். அதுக்கப்புறம் ரெசிடியூவல் இதெல்லாம் போடணும். இப்போ நான் அந்த ப்ரொசீஜரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பைண்டர் போட்டாச்சு, வாட்டர் டிஸ்பர்சிங் ஏஜென்ட், டைட்டன் டை ஆக்சைடு, கால்சைட்டு, அதுக்கப்புறம் திக்னர் போட்டோம்னா நல்லா திக்னர் ஆகும். இப்போ அந்த திக்னர் போட்டால் கொஞ்சம் அந்த இதை என்ன பண்ணணும், டைல்யூட் ஆகி போச்சுன்னா மறுபடியும் போடலாம். இப்போ அதனால தான் நான் அதை ரவுண்ட் பண்ணேன். புரியுதுங்களா? கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்துடும். ஸோ அதுக்கு அதை யூஸ் பண்ணணும். ஸோ எடுத்தோடனே ஃபுல் குவான்டிட்டியை போடாமல் பாட்டாக போட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர், அதுக்கப்புறம் இந்த குவாலிட்டி இந்த பைனாயில் கூட போடலாம், நல்லா ஃப்ளோ இருக்கும். பைனாயில் போட்டோடனே அந்த இடமே அப்படியே வாசனையாக இருக்கும். பைனாயிலாம் ரொம்ப கம்மியாக போடணும். லெஸ் தென் 1% அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப கம்மியாக போடணும். டென்ஸாக அடிக்கும். அப்படியே அந்த இடமே வந்து வாசனை தூக்கிடும், பெயிண்ட்டு வந்துடும். இப்போயே உங்களுக்கு வந்து பெயிண்ட் வந்தாச்சு, பெயிண்டோட இது வந்துடும். இது ஏன் இது போடுறாங்கன்னாக்கா ஃப்ளோ நல்லா கொடுக்கும், ப்ரெஷபிலிட்டி நல்லா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம வந்து பைனாயிலேருந்து எல்லாம் போட்டோம். இந்த யூவி அப்சர்வர் இதெல்லாம் வந்து நம்மள்கிட்ட ரீஜென்ட் அது இருந்து காமிக்கலாம், அதை காமிச்சிடுவோம். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண வேண்டியது. அது இது என்னது, யூவி அப்சார்பர்னு சொல்லிட்டு லிக்விட் ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஸோ இதில் இருந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி. நம்ம எல்லாம் வடிகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், அது மாதிரி பண்ணக்கூடாது, ஜாக்கிரதை. அவ்வளோதான், ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம், டிஃபோமர் போட்டுருக்கோம். டிஃபோமர் இருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ கையில் மிக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியல. இப்போ இதை மிக்ஸ் பண்ணாலும் அப்புறம் ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிடுறாங்க கான்டினென்ட்டாக. ஓகேவா? இப்போ இதுல வந்து என்னன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போ இது கொஞ்சம் வாட்டர் போடுவோம். ஏன்னா நம்ம கன்சிஸ்டன்சி நல்ல பில்டப் ஆகணும். இதில் போட்டுட்டு வாட்டர் எத்தனை ஸ்டேஜில் போட்டிங்கன்றதை அடிஷன் நோட் பண்ணி வச்சோம். ஃபர்ஸ்ட் லெவலில் ஒன்று போடுவோம், செகண்ட் லெவலில் போடுவோம், தேர்டில் டாப் அப்காக கரெக்டான கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக போடுறோம். ஸோ இப்போ இது எல்லாமே ஓரளவு கிட்ட முடிச்சிட்டோம். வாட் இஸ் திஸ்? டிஃபோமர். டிஃபோமர் எந்த இடத்துல போடணுன்றது ரொம்ப முக்கியம். டிஃபோமர் 2 விதமாக போடுவோம். ஒரு டிஃபோமர் வந்து பெயிண்ட் ப்ராசஸ் பண்ணுறப்பயே அந்த ஃபோமிங் வரக்கூடாது அப்படின்றதுக்காக போடுவோம். இன்னொன்று வந்து பெயிண்ட் அடிக்கிறப்ப வரக்கூடாதுன்னு போடுவோம். அது there are two types of இது பைண்டர். ஸோ இதில் கொஞ்சம் எடுத்து ரொம்ப கம்மி. ரொம்ப 4-5 சொட்டு தான். ஓகே, யூஸ் பண்ணதுக்கப்புறம் தனியாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாம் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், வயல் ஸ்டிரிங். இது ரொம்ப முக்கியம். இந்த டிஸ்பர்மெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மிக்சர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இவங்க வந்து நம்ம தீபன் சார் டு ஸ்டார்ட் வித் லெபரட்டரியில் பண்ணணுன்றதுக்காக ஒரு ட்ரில்லிங் மிஷினை எடுத்து அதை மாடிஃபை பண்ணி தன்னோட இன்ஜினியரிங் கெப்பாசிட்டியை காமிச்சிட்டாரு. எவ்வளோ ஆர்பிஎம் வருது இது? 600, 700, 1500, 2000. ஓகே, ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கனாக்கா உங்களால் ஹேண்டில் ஸோ அட்ஜஸ்டபிளாக அது வச்சுட்டு அது பண்ணுங்கள். ரெண்டாவது என்னென்னா இதில் வந்து நான் பார்த்தேன், அதாவது இந்த ரஸ்ட் இருக்கக்கூடாது. அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இருக்கும். அப்பப்போ தொடர்ந்து நீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அப்புறம் இந்த டிஸ்க் இதை எடுக்க முடியுமா? இது மாதிரி ஏதாவது ஒரு எல்கி மாதிரி இருக்கும். இந்த இம்பல்லர் வந்து ரொம்ப முக்கியம். இந்த இம்பல்லர் இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடாது. இந்த இம்பல்லர் தான் ரொம்ப முக்கியம். இந்த இது வந்து டிஸ்க் ஃபார்மில் இருக்கும். இந்த டிஸ்க் ஃபார்மில் இருந்துட்டு
அந்த சாட்டூத் மாதிரி இருக்கணும். அப்படி ஒன்று முன்ன பின்ன அப்படி இந்த பல்லாக இருக்கும். அது நான் அந்த டயக்ராம் அப்புறமேட்டு அனுப்புகிறேன். அந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கும், புரியுதுங்களா? அதுக்கு ஒரு டிஸ்க் மாதிரி. இப்போ ஒன்று லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அட்டாமைசர்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கை மறைக்கிற மாதிரி, அந்த ரொட்டேட்டிங் டிஸ்கை மறைக்கிற மாதிரி பர்ஃபரேட்டட் டிஸ்க் ஒன்று கேப்பிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் ஒரு ஐடியலான ஒரு டிஸ்பிளே. இப்போ நம்மளுடைய பெயிண்ட்லாம் ஓரளவு பண்ணுறோம், ரெடி. இனிமேட்டு என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஃபைனலாக இங்கே அமோனியா போட வேண்டாம்னு நினைக்கிறேன். அமோனியா போடணும். ஏன் அமோனியா போடுறாங்க அப்படின்னா அந்த பிஹெச் வந்து ஆல்கலைனாக அப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஏன்னா இந்த பிஹெச் வந்து அசிடிக்காக இருந்ததுனாக்கா என்ன பண்ணணும், நிறைய இந்த பாக்டீரியா வந்து அட்டாக் பண்ணி ஒரு டர்ட்டி ஸ்மெல் கொடுக்க ஆரம்பிச்சு. ஸோ அதுக்காக தான் எப்போதுமே தூக்கி ஒரு ஆல்கலைனாக வச்சுருக்கோம். ஆல்கலைன் வைக்கிறப்போ அது அட்டாக் ஆகாது. ஸோ அதனால் அந்த அமோனியாவும் அந்த பிஹெச் அட்ஜஸ்டர் பண்ணணும். ஸோ அதனால தான் அதையும் இங்கே நம்ம போட்டாலும் பிஹெச் அட்ஜஸ்டர். இவ்வளோ தாங்க அக்ரிலிக் எமல்ஷன் பெயிண்ட்டு. இப்போ இதில் டவுட் இருந்து தான் கேட்கலாம். அண்ட் இந்த மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த மிஷின் யூஸ் பண்ணி பண்ணால் தான். சும்மா சாதாரண இம்பல்லர் அப்படிங்கிறத விட நான் சொன்ன மாதிரி இந்த டிஸ்க் இருக்கும். நான் அந்த டிசைன் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நம்மளோட வெப்சைட்டில் போய் பாருங்கள். அந்த இன்ஜினியர் டிசைன்லாம் சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும். அது மாதிரியான பீப்புளெலாம் இங்கே இருக்காங்க. ஸோ நான் அவங்களோட அட்ரஸையும் தர, நீங்கள் போய் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஸோ உங்கள் பெயிண்ட் ரெடி, ப்ரெஷ் எடுத்து அடிக்க வேண்டியதான். ஆனால் இது சார் சூப்பராக இருக்குமா, தயவுசெய்து சூப்பராக இருக்குமான்னு கேட்டுறதுக்கு இது எல்லாம் குல்ஸாக ஏதோ உங்களுக்கு வந்து டெமோ பண்ணணும் அப்படின்றதுக்காக. பட் கன்சிஸ்டன்சி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி போடணும், ஏன்னா அந்த ஸ்டிக்னர் நிறைய இருக்குது. ஸோ இப்போ ப்ரெஷபிலிட்டி பிரமாதமாக இருக்கும். ரோலர் கோட்டிங்க்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி ஜாஸ்தியாக கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சார் இப்போ நம்ம அந்த கோலசென்ட் டிஸ்பர்ஷன்னா நம்மளுக்கு ஒரு மீனிங் தெரியும். கோயலசன்ட் ஏன் போடுறோம் அப்படின்னா, அதாவது கோயலசன்ட் அப்படின்னாலே ரெண்டு பேர் ஒன்னோட ஒன்று சேர மாட்டாங்க. அவங்கள சேர்த்து வைக்கிற குரூப் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் மாதிரி. ஏன்னா இதெல்லாம் வந்து நார்த் போலார் அண்ட் போலார் ரெண்டு லிங்க் ஆகிறதுனால அதில் என்னாகும், எமல்ஷனும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த ப்ரெஷபிலிட்டி ஃப்ளோ இதெல்லாம் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக அந்த அதாவது ஒரு பெயிண்ட். இப்போ வந்து இது பெயிண்ட் இல்லையா, இந்த பெயிண்ட் லிக்விட் பெயிண்டாக இருக்கிறப்போ இது வந்து ஒரு லீனியர் பாலிமராக இருக்குது. இந்த லீனியர் பாலிமரை நாம் என்ன பண்ணுறோம், அடிக்கிறோம் செவுத்தில், சப்ஸ்ட்ரேட்டில் அடிக்கிறோம். எனாமலாக இருந்தாக்கா வுட்டில், மெட்டலில் அடிக்கிறோம். இது இப்போ ஆர்கிடெக்சர் கோட்டிங், இந்த வாட்டர் பேஸ்ட் பெயிண்ட்ன்றதுனால செவுத்தில் அடிக்கிறோம். அப்படி அடித்தோடனே அங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா கிராஸ் லிங்க்டாக மாறி போயிடும். அப்படி கிராஸ் லிங்க்டாக மாறுறப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் கிடைக்குது உங்களுக்கு. இந்த ஃபில்ம் ஒட்டி கிடைச்சா பத்தாது. இது என்ன பண்ணணும், இப்போ இந்த பெயிண்ட் மேலே அடிக்கிறோம்னா இந்த ஃபில்ம் அப்படியே ஃபார்ம் ஆகிடும். புரியுதுங்களா? அப்போது இந்த இடத்துல இந்த நெட்வொர்க்கை பர்ஃபெக்டாக இருக்கணும்னா ஒன்றோட ஒன்று அந்த மாலிகுல் சேரணும். அந்த கிராஸ் லிங்க் பாலிமர் சேரணும். இந்த ஊடு பாவம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இப்போ இந்த கட்சிப் எப்படி உருவாகுது, வெர்டிக்கலாக ஒரு நூல், ஹொரிசாண்டலாக ஒரு நூல், இது மாதிரி நிறைய போட்டால் நெட்வொர்க்கு அதை டைட்டன் பண்ணுறது. இப்போ புரியுதுங்களா? அப்போ நிறைய அதுதான் கொஹஷன் அப்படின்னு பேர். அது பேர் என்ன, கொஹஷன். இந்த கொஹசிவ் ஃபோர்ஸ் நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த பெயிண்ட் ஃபில்ம் பில்டப் ஆகும். அதோடு இல்லாமல் அது போய் இன்னொரு சப்ஸ்ட்ரேட்டில் போய் ஒட்டணும், சர்க்கிள் போய் ஒட்டணும். தட் இஸ் கால்ட் அடேஷன் அப்படின்னு பேர். அதனால தான் இந்த கொஹஷனும் நல்லா இருக்கணும், அடேஷனும் நல்லா இருக்கணும். அப்போ ட்ரையிங் அப்படிங்கிறது என்ன, ஒரு லிக்விட் பெயிண்ட்டு அது வந்து லீனியர் பாலிமராக இருக்கிறது கிராஸ் லிங்க்டு பாலிமராக மாற்றுறது தான் நம்ம வந்து ட்ரையிங்னு சொல்கிறோம். இந்த ட்ரையிங்லேயே எப்படின்னாக்கா அந்த கன்வர்ஷனை நம்ம அது எப்படி நடக்குது, ஆக்சிடேட்டிவ் ட்ரையிங். இருக்கிற ஆக்சிஜன் அப்படியே உள்ளே கொண்டு வந்தோம்னா நெட்வொர்க் ஃபார்ம் ஆகிடும். அது பேர் ஆக்சிடேட்டிவ் ட்ரையிங் பேர். இன்னொன்று க்யூரிங் டைப்பில் இருக்குது. இந்த க்யூரிங் டைப்பில் கெமிக்கல் ஏஜென்ட்ஸை போட்டு க்யூர் பண்ணலாம். அதுக்கு வந்து ஆக்சிஜன்லாம் தேவையில்லை. இன்னொரு டைப் என்ன அப்படின்னா தெர்மோசெட்டிக் ரெசின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த ஸ்டவ்விங் நாங்கள்லாம் நம்ம சொல்கிறோம். அதுக்கு வந்து ஸ்டவ் பண்ணணும், நீங்கள் ஹீட் பண்ணால் தான் அது காயும். இந்த மாதிரி ட்ரையிங் மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி பெயிண்டே கிளாஸிஃபை பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வரது எல்லாமே ஒரு ஆக்சிடேட்டிவ் ட்ரையிங்காக தான் வருது. குயிக் ட்ரையிங்காக இருக்கும், அதனால கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். ஸோ இப்போ பெயிண்ட்டு கண்ணால் பார்த்தாச்சு. வாங்க. ஸோ உங்களுக்கு இப்போது என்னென்ன நெருடல் வரும், ஏன்னா ஒரு ஃபார்முலேஷன் போகிறதுங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் அந்த ஃபார்முலாலேருந்து என்னென்ன பிரச்சனைகள் நம்ம வரும் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணலாம். இதில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்ன்றதுலாம் சொல்கிறேன். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வேறு இப்போ கேன் புதுசாக வாங்கியிருக்காரு இடத்துல, இந்த கேனை ரெடி பண்ணிட்டீங்க, பக்காவாக தான் இருக்கார் தீபன். ஸோ தீபனோட
ஸ்ப்ரே பெயிண்ட்டு நல்ல விதமாக வரணும்னு நான் ஆண்டவனை விரும்பி வேண்டிக்கிறேன். அதனால் எல்லாரும் அவர் சார்பாக வேண்டிப்போம், நல்லா வரணும். ஓகேவா? நல்லா பிஸ்னஸ் கொடுக்கணும் எல்லாருக்கும். ஸோ பிரைட் பெயிண்ட் பேரே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த கண்டெய்னரில் இதில் என்ன பண்ணிங்கனாக்கா ஃபுல்லாக பேக் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு. அப்போது நமக்கு தெரியும் இதோட வெயிட். இப்போ இது எவ்வளோ வெயிட், இது கெப்பாசிட்டி, இது எல்லாமே பை வெயிட்டில் தான் போகிறாங்க. ஸோ 20 kg 20 kg. இப்போது இதில் வந்து டென்சிட்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். இப்போ வந்து இதில் 20 kg ஆஃப் வாட்டர் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது 20 லிட்டர் கெப்பாசிட்டி அப்படின்னா, இப்போ புரியுதுங்களா? ஆனால் இதில் வெயிட்டில் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது, அந்த வெயிட்டில் இது தாங்க 20 kgன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வெயிட்டும் வால்யூமும் ஈக்குவலாக இருக்காது வாட்டரை தவிர. வாட்டரில் நீங்கள் 20 kg எடுத்தீங்கன்னாக்கா 20 லிட்டர் இருக்கும். ஆனால் பெயிண்டில் அப்படி கிடையாது. இப்போ அந்த மீனிங் புரியுதா? ஸோ அப்போது இதோட வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நீங்கள் 20 லிட்டர்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டி. ஸோ அதனால அந்த ஸ்பெசிஃபிக் அந்த குவாலிட்டி பேராமீட்டர் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். எல்லா பெயிண்ட்டை சேல்ஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறோம். இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, பேக்கிங் வந்து சரியாக பண்ணலைன்னாக்கா அங்கே ஒரு டிஃபெக்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சீலிங் நல்லா டைட்டாக பண்ணணும். அதோடு இல்லாமல் மழை காலத்தில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஸ்பில் ஓவர், ஸோ வாட்டர் தேவையில்லாமல் உள்ளே பூந்ததுனாக்கா தேவையில்லாத வாட்டர் வந்ததுனாலும் அங்கேயும் டிஃபெக்ட் வந்துடும். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா இந்த பக்டீரியல் அட்டாக் சொல்லுவோம், அதுக்கான ஏஜென்ட்டெல்லாம் நம்ம போட்டுட்டோம் உள்ள. ஸோ அதனால் இன்கேன் ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லுவோம். அந்த இன்கேன் ப்ரிசர்வேட்டிவ் எனக்கு அவசியமாக தேவைப்படும். அது நம்ம உள்ளே சேர்த்துட்டோம். அதனால் அப்படி இல்லாட்டினா என்ன ஆகும், இதெல்லாம் நான் பல பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஓகே அது கொஞ்சம் தானே சார் சொன்னார், நம்ம அட்ஜஸ்ட் பண்ண அடுத்த பேட்சில் பார்த்துக்கலாம். பட் அது எங்கேயா வெள்ளாங்கத்தில் போய் முடியும். ஸோ அது வந்து கட்டியாயிடும், கப்படிக்கும், இந்த பேட் ஸ்மெல் எல்லாம் வந்துடும். ஸோ அந்த பேட் ஸ்மெல் அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த பக்டீரியசைடில் நம்ம போடுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னன்னாக்கா ஃபோமிங் வந்துடும். சம்டைம்ஸ் என்னென்னா பாலிமரைசேஷன் சரியாக ஃபார்ம் ஆகிருக்காது. ஸோ அதுக்கான பீட்டிங் இருக்காது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஓவர் ஹீட்டிங்கில் பண்ணிவிடுவாங்க. இந்த எஜிடேஷன் வந்து ஓவராக பண்ணுறப்போ அங்கே என்ன ஆகிடும்னாக்கா ப்ரீ பாலிமரைஸ் ஆகிடும். அப்போ திருநே ஆகிடும். ஸோ பெயிண்ட் அடிச்சிங்கனாக்கா அப்படியே பிட்டினஸ்ன்னு சொல்லுவாங்க, திருநே வந்துடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம மானிட்டர் பண்ணணும். ஸோ இனிமேல் தான் களத்தில் இறங்கியிருக்கீங்க, ஒவ்வொன்றா வரும், அதை ஈஸியாக நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தைரியமாக இருங்க. ஸ்மால் குவான்டிட்டிலேருந்து அப்படியே ஆரம்பிங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் ஷேட் நீங்கள் அப்படியே போகலாம். ஸோ ஷேட்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் டார்க் ஷேட், பேஸ்டல் ஷேட் இருக்குது. பேஸ்டல் ஷேடில் மெயினாக ஒயிட் பேஸ் தான் இருக்கும். அதில் ஸ்டெய்னர்ஸ், யூனிவர்சல் ஸ்டெய்னர்ஸ் எல்லாம் அப்படியே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டெய்னர்லாம் கொடுத்து வேணுங்கிற இது நம்ம மாற்றலாம். அண்ட் see to that அந்த பிக்மெண்ட்டோட கான்சன்ட்ரேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கணும். ஸோ நீங்கள் வாங்க போகிறது யூனிவர்சல் ஸ்டெய்னர் இருக்குல்ல, அது வந்து கம்பேட்டபிள் வித் அக்ரிலிக் சிஸ்டமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வாங்கணும். நீங்கள் எப்போதுமே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறப்போ ஒரு கிளாஸ் பிளேட் மாதிரி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ரா மெட்டீரியலையும் தனியாக போட்டு அதை முதல்ல ஆசிச்சு ஃப்ளோ போட்டு பாருங்கள். க்ளீனாக டிரான்ஸ்பரண்ட்டாக நீட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, ஃப்ரீ ஃப்ளோ, எந்த பிட்டினஸும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வாட்டர், நீங்கள் அந்த ஃபார்முலாவில் எவ்வளோ வாட்டர் போடுறீங்களோ அதோடு சேர்த்து எவ்வளோ தூரம் பண்ணுறீங்க. ஸோ அதில் எதாவது கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ இருக்கா. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது. அதுக்கப்புறம் பெயிண்ட்டை பவுடரை பொறுத்தவரையில் என்னன்னாக்கா, பவுடருக்கு நான் தனியாகவே ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் பிக்மெண்ட்டுக்கு. அதை நான் என்னோடய வீடியோவில் கொஞ்சம் பாருங்கள். அதில் வந்து நான் மெயினாக என்ன பண்ணிப்பேன்னா, தட் இஸ் மாஸ் டோன், ரெடியூஸ்டு டோன், ஆயில் அப்சார்ப்ஷன், வாட்டர் சால்யூபிள்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணியிருப்பேன். ஸோ மாஸ் டோன்றது ஆஸ் சச்சு அதனுடைய ஷேட் வேல்யூ எந்த அளவுக்கு பவராக பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு, அது வந்து கலர் பிக்மெண்ட்டுக்கும் அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் பிளாக்கு, ஒயிட்டு, இல்லைனாக்கா எல்லோ, மீடியம் எல்லோ, ஸ்கேலப் கோக் எக்ஸெட்ரா. ஸோ ஒவ்வொரு பிக்மெண்ட்டுக்குமே ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்குது. அது நம்மளுடைய வெப்சைட், ஈலேர்னிங் வெப்சைட்டில் பார்த்தாலே இருக்குது. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்குங்க. கேக்கிங் அனதர் இம்பார்ட்டன்ட் தான். அப்படியே கட்டி ஆகிடும், புரியுதுங்களா? ஸோ அதுவும் சில டிஃபெக்ட் இருக்குது, அதுவும் என்னன்றது நான் சொல்லிடுறேன். ஓகே, எனி டவுட்? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. ஸோ இனிஷியேட் பண்ணுங்கள். ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்கள் வந்து இதே மாதிரி இந்த கெப்பாசிட்டியில் எனக்கு ஒரு லைவ் வீடியோ போட்டு, ஐ மீன் வீடியோவில் லைவாக எனக்கு இருக்கிற மாதிரி பார்த்துங்க, நான் அப்படியே மானிட்டர் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஆன்சைட் வரணும்லாம் அவசியமே இல்லை, எல்லாமே பக்காவாக பண்ணுறாங்க இப்போது. ஸோ அதுக்கான டைம் ஒதுக்கிட்டு நம்ம பண்ணணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.